Okay, so guys, so இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஆண்ட் ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க் வந்து பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. So இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். First one Senior Home. So இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு Android launcher இது. So இந்த launcher வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸோட டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இந்த launcher இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. So ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து டைம் வந்து பெருசா வந்து காட்டும், பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பெருசா வந்து காட்டும். தென் ஒரு சில குயிக் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கு, ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணா டக்குன்னு பண்ணிக்க முடியும். தென் அது கீழ ஃபேவரட் ஆப்ஸ் வந்து இருக்கு. நம்ம முக்கியமா வேணும்ன்ற ஆப் மட்டும் பின் பண்ணி வச்சுக்க முடியும். தென் அது கீழ வந்து பாத்தா எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த ஆப் டிரைவ் செலக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எந்த ஆப் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல காட்டணும் அப்படினு சொல்லிட்டு பின் கொடுத்தீங்க அப்படினா ஹோம் ஸ்கிரீன்ல பின் ஆயிரும். தென் அதுக்கு அப்புறம் ஈஸியா வந்து அந்த ஆப் ஓபன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதனால நம்ம பேரண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. Okay, next one Money Manager. So நம்ம அக்கவுண்ட்க்கு வர்ற காசு போற காசு எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ஓபன் பண்ணோம் அப்படினா கீழ ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு வந்து அமௌண்ட் என்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அது என்ன கேட்டகரியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கங்க. தென் அதுக்கு அப்புறம் அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் போட்டுட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு இன்கம் வந்து ஆட் ஆயிரும். தென் அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டைம் செலவு பண்ணும்போது வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்க முடியும். தென் அதே மாதிரி ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணீங்களோ அதை என்டர் பண்ணிட்டு தென் அதுக்கு அப்புறம் கேட்டகரி அக்கவுண்ட் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டரி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். தென் அதுக்கு பக்கத்துல கேலண்டர் வந்து இருக்கு. அந்த கேலண்டர்ல நம்ம வந்து ஒவ்வொரு நாள் எவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு, எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படி ஈஸியா பாத்துக்க முடியும். தென் மந்த் எண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படினா ஓகே நம்ம இந்த காசுக்கு இதெல்லாம் செலவு பண்ணிருக்கோம் அப்படி தெரிஞ்சுக்க முடியும். சோ நம்ம மணியை ட்ராக் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப் இது. Okay, next one Amload Background. So இதுல நம்ம சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஆப் ஓபன் பண்ணோம் அப்படினா ஃப்ரண்ட்ல நமக்கு என்னென்ன இமேஜ் இருக்கோ எல்லாமே லைனா வந்து பாத்து காட்டும். தென் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அது ரொம்ப ஈஸியா வந்து பாத்து அப்ளை பண்ணிக்க முடியும். சோ இந்த ஆப்ல இருக்க எல்லா வால்பேப்பர் நமக்கு வந்து பாத்தா Black கலர் பேக்ரவுண்ட் தான் இருக்கும். இது ஹோம் ஸ்கிரீன்ல அப்ளை பண்றதுக்கு எந்த வால்பேப்பர் அந்த வால்பேப்பர் ஓபன் பண்ணீங்க உள்ள டவுன்லோட்னு இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படினா டவுன்லோட் ஆயிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படினா அது ஹோம் ஸ்கிரீன்ல வந்து அப்ளை ஆயிரும். நம்ம டவுன்லோட் பண்ணது வந்து பாத்தா கேலரியில வந்து சேவ் ஆயிருது. தென் அதுக்கு அப்புறம் Black ஸ்கிரீன்ல செட் பண்ணி வச்சுக்க முடியும். சோ இந்த ஆப் நிறைய கலெக்ஷன் வால்பேப்பர்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நோ வால்யூம் ஸ்லைடர். சோ ரீசன்ட்டா இந்த ஆப் தான் நமக்கு வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. ஓகே, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பர்மிஷன்லாம் கொடுத்தீங்க அப்படினா எனேபிள் ஆயிரும். சோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு. சோ இது நமக்கு அந்த நத்திங் போன்ல வர இன்டர்ஃபேஸ் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அது கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் வந்து பாருங்க. தென் வால்யூம் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணாலே நமக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். சோ இந்த டிசைன் பார்க்க நல்லாவே இருக்கு. சோ செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மேப்பிள்ஸ். நம்ம கூகுள் மேப் வந்து பார்த்துருப்போம், அதோட ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூகுள் மேப்ஸ் என்னென்ன பண்ணமோ அது எல்லாமே இந்த மேப்பிள்ஸ் ஆப்லேயே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் பார்க்க நல்லாவே இருக்கு. ஸோ இந்த ஆப்பில் நமக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம லொக்கேஷனோட டிஜிபின் வந்து பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது ஸ்பீட் கண்ட்ரோலு, தென் அதுக்கப்புறம் ஷார்ப் எட்ஜஸ் கர்வ்ஸ் அதெல்லாம் வரும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து காட்டும். நம்ம அது மூலம் அலர்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இந்த மேப்பிள்ஸ் ஆப்பில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரிமைண்ட் மீ. ஸோ இந்த ஆப் லிஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக டிவைஸ் ரிமைண்டர் வைக்கும்போது அது நம்ம சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் டோனாக தான் வரும். அதை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தா கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து இருக்குது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கிரியேட்னு இருக்கும். ஸோ அங்கே நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து டைம் வந்து கேட்கும் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் செட் பண்ணி டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம ஜஸ்ட் ரிமைண்டர் மாதிரி வந்து பார்த்து ஆட் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம டைம் ஆனதுக்கப்புறம் நம்ம கால் வர மாதிரியே வரும். நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணமோ அதை ப்ளே ஆகும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஒரு சூப்பரான ஆப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டிவைஸில் இருக்க ரிமைண்டர் ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த ஆப் நமக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் Zeal. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் ஆப். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு போத் பிசி அண்ட் மொபைல் வால்பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இங்கே நமக்கு ஆளில் வந்து பார்த்தீங்கன்னா 7610 வால்பேப்பர்ஸ் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கீழே ஸ்வைப் பண்ணிட்டே நம்ம போயிட்டே இருந்தோம்னா நிறைய வால்பேப்பர் வந்து வரும். நம்ம எது வேணுமோ பிடிச்ச செட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கும். அந்த சிம்பிள் போட்டிருக்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள் இல்லாத எல்லாமே நம்ம ஃப்ரீ வெர்ஷன், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமி, போர்ட்ரேட், வெஹிக்கிள், ஸ்கினரி, ஆர்கிடெக்சர், அப்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி நமக்கு எல்லா கேட்டகரி வைஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரிஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற வால்பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பில் இருக்க வால்பேப்பர்ஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. தென் வீக்லி ஒன்ஸ் நம்ம வால்பேப்பரில் புதுசாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெமினி. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ என்ஹான்சர் ஆப் இது. ஸோ நம்ம ஃபோட்டோவில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து இப்போ சூப்பராக வந்து மாற்றி விட்டுருது. ஸோ இந்த ஆப் நமக்கு ஒரு பெய்டான ஆப் தான், பட் நமக்கு அந்த வீடியோஸ் ஆட் பார்க்குறது மூலமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் இந்த ஆப்புக்கு பர்மிஷன் கொடுத்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம கேலரி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து காட்டும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆட், அதுக்கப்புறம் ரிமூவ் ஆட் லிமிட்ஸ் வந்து காட்டும். அந்த என்ஹான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட் வந்து ப்ளே ஆகும். அந்த ஆட் ப்ளே ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபோட்டோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆட் கம்ப்ளீட்
அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருது. லுக்கு பார்க்க சூப்பராக இருக்குது. தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர், கலர் சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் இன்னும் கூட என்ஹான்ஸ் பண்ணுறது, தென் ஃபேஸ் ரீடச் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் நமக்கு ஒரு பெய்ட் ஆப் தான், பட் ஃப்ரீயில் நம்ம அந்த ஆட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லேட்டர் லிங்க். ஸோ நம்ம லிங்க்லாம் வந்து பார்த்தா கரெக்டாக ஃபோல்டர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு சில முக்கியமான லிங்க்லாம் இருக்கும். அதை நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தா நோட்ஸ் ஆப்பில் காப்பி பண்ணுவோம், இல்லை நம்ம வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் நமக்கு நம்மளே அமைச்சிக்குவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஆப் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஆப் நமக்கு ஜஸ்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம குரோம், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் வீடியோ வந்து போகிறோம். அங்கே யூடியூப் வீடியோ ஷேர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் லிங்க்ஸ் வந்து காட்டும். அந்த லேட்டர் லிங்க்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கீழே நமக்கு வந்து என்ன ஃபோல்டர் வந்து காட்டும். அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர் நம்ம சேவ் ஆயிரும். இந்த ஆப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புக் மார்க்ஸ் வந்து காட்டும். ஸோ புக் மார்க்ஸ் நமக்கு என்ன லிங்க்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாமே வந்து காட்டும். கலெக்ஷனாக நம்ம ஃபோல்டர் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ நம்ம லிங்க்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மேஜிக் எரேசர். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சிருப்போம், அந்த ஃபோட்டோவில் வந்து தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்பில் ரிமூவ் பண்ணிக்க முடியும். தென் ரிமூவ் ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தா எந்த இமேஜோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எடிட்டட் ஃபுல் HD ரெசல்யூஷன் 4K ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி எடிட் பண்ணோம் அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எடிட் ஃபுல் HD வந்து கொடுத்துக்கிறேன். கீழே ப்ரஷ் டூல் இருந்திருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் செலக்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் இமேஜ் வந்து ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஏரியா எரேஸ் பண்ணுமோ அந்த ஏரியா வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு கீழே ரிமூவ் இருக்கும். ரிமூவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளால பேக்ரவுண்டில் ஏதாவது தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப் மூலமாக ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் வந்து ரிமைண்ட் மீ. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபோனில் இருக்க ரிமைண்டர் செட் பண்ணோம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் டோன் தான் வரும். பட் இது நமக்கு வந்து கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணுது. கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஆப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.